ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே செகண்ட். மார்னிங் எழுந்தோடனே நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே ஹோட்டலில் பஃபேல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்லிலேருந்து தோசைலேருந்து பூரி, பொங்கல் அண்ட் டோக்லா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்விச்சும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்துச்சு அண்ட் ப்ரெட் இருந்துச்சு, ஃப்ரூட் சாலட் இருந்துச்சு, வெஜிடபிள் சாலட் இருந்துச்சு, காஃபி இருந்துச்சு, டீ இருந்துச்சு, ஹாட் மில்க், கோல்ட் மில்க் சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து எங்கள் டீமில் இருக்க 2 பேருக்கு பர்த்டே. ஸோ எங்கள் கைடே வந்து கேக் வாங்கி அவங்களுக்காக வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ண வச்சாங்க. நாங்களும் எல்லோரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி அவங்களுக்கு விஷஸ் கூட சொல்லிவிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஒரு அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீலாக் கண்டிப்பாக என் ஃபோட்டோ வந்து கேக் சாப்பிட்டு கண்டிப்பாக ஒன்று சொன்னார். ஸோ அந்த அங்கிளுக்காக தான் இந்த கிளிப்பிங். அங்கிள் பாருங்கள். அண்ட் அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணுறது ஷிரடியில் இல்லையா, ஷிரடியிலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அவுரங்காபாத் கிளம்பி போனோம். ஸோ அங்கே தான் வந்து எல்லோரா கேவ்ஸ் இருக்குன்றதுக்காக ஸோ கேவ் பார்க்கறதுக்காக கிளம்பி போனோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 hours மேலே ட்ராவல் இருந்துச்சு. ஸோ வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரசித்து பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். ஸோ எங்கள் கைடு என்ன பண்ணார், இந்த செக்ஷன் ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக எங்கே ஏதாவது பிளான் பண்ணுங்க சொன்னார். சரி ஃபஸ்ட்டு நாங்கள் டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மூச்சுவாங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிருந்தோம். நானுமே டான்ஸ் ஆடினேன். ஸோ இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக ஸோ எங்களுக்குள்ளே வந்து செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண சொன்னாங்க. ஸோ நாங்கள் யார், எங்கேருந்து வரோம், எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எல்லோரையும் வந்து பேச சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் நாங்கள் பேச ஆரம்பிச்சோம். என்னோட வந்தப்போ எங்கேயோ ஒரு மைக் வந்துச்சு. நானும் என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ நான் யார், எங்கேருந்து வரேன், என்ன பண்ணுறேன், என்னோடய ஹாபீஸ் என்ன, ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே வந்து நான் என்கரேஜ் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்தேன் ஒரு மகளாகவே ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அந்த அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் வீலாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னு அப்போயே 2-3 பேர் என்னோட ஐடியெலாம் கேட்டு குரூப்பில் ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ காலேஜ் டேஸ், ஸ்கூல் டேஸில் தான் கொஞ்சம் நான் ஸ்பீச் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்றைக்கி தான் நான் மைக் எடுத்து பேச ஆரம்பித்தேன். ரொம்ப கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் படபடப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டேன் நான். ஸோ என்னை பற்றி இதே நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ரொம்ப நேரம் மைக் வாங்கி பேசியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அந்த ஸ்பீச் எனக்கு வந்து நான் கொடுத்தது. ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தாலும் எனக்கு ரொம்ப மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருந்தேன். ஸோ அப்படியே எங்கள் ட்ரிப் வந்து கன்யூ ஆகிட்டே இருந்துச்சு. திரும்பவும் கொஞ்சம் பேச்சு முடிஞ்சு திரும்பவும் கொஞ்சம் டான்ஸ், மியூசிக் எல்லாம் போட்டு பாட்டு கச்சேரி நாங்கள் அமக்கலை படுத்திட்டு வந்தோம். ஸோ நாங்கள் போக போகிற இடம் பார்த்து ரொம்ப வெயிலாக இருக்கிறதால ஆல்ரெடி ரூம்லேருந்து கிளம்பும்போது சன்ஸ்க்ரீன், லோஷன், மாய்ஸ்சரைசர் அண்ட் கேப் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ண எங்கள் கைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எல்லா இடத்துலையுமே வந்து எங்களுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அவ்வளோ நேரம் சச் ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்துச்சு இந்த ட்ரிப்பில் வந்து. ஸோ ஒரு வழியாக பார்த்தா 11 o'clock வந்து நாங்கள் அவுரங்காபாத் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆகனே பார்த்தா கீழே ஏகப்பட்ட கடைங்க தான். நாங்கள் எதுவுமே போய் கடைக்கு வாங்க வேணாம், அந்த கடைக்காங்களே வந்து கேப் வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க சொல்லி ஏகப்பட்ட டிமாண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கேயே பார்த்து ஒவ்வொரு கேவுக்கும் வந்து உள்ளே போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்களுக்காக வீல் சேரும் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் அந்த வீல் சேர் பார்த்தா 1200 வந்து கொடுக்கணும்னு சொன்னாங்க சார்ஜ் வந்து. ஸோ எங்கள் கூட ஒரு ஆண்டி வந்து பேரம் பேசி 900 rupees வந்து அவங்க ஒரு ஆளை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த ஆள் தான் வந்து என்டையர் கேவ் ஃபுல்லாக வந்து அந்த ஆண்டி வச்சு தள்ளிட்டு போனார். ஸோ ஸ்டார்டிங் டிக்கெட் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ வந்து 40 ரூபா. ஸோ இதுக்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கனை தான் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கள் உள்ளே அனுப்பிச்சாங்க. அந்த டோக்கன் மிஸ் பண்ணிவிட்டு 100 rupees ஃபைன் முன்னாடியே சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அந்த என்ட்ரி ப்ரொசீஜரை முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போனோம். செம்ம வெயிலுங்க. நல்ல வேலை நாங்கள் கேப்பு, சன்ஸ்க்ரீன், லோஷன், மாய்ஸ்சரைசர் எல்லாம் எடுத்துகிட்டு போனால ஸ்டார்டிங்கே கொஞ்சம் கையெல்லாம் காலெலாம் அப்ளை பண்ணிட்டு தான் நாங்கள் உள்ளே போக ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் கைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த கேவ்ஸ் பார்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்கள் கூட வராமல் எங்களுக்கு கொஞ்சம் டைம் எங்களே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பாருங்கன்னு சொல்லி விட்டார். 1 o'clock மட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுங்க, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொன்னார், எங்கெங்கே போகணும், என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். நாங்கள் பார்க்க போன ஃபஸ்ட்டு கேவ் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவில். ஸோ எல்லோரா கேவ்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 34 கேவ்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கேவுக்குள்ளேயும் இந்துசம் ஆர் ஜெயினிசம் ஆர் புத்திசம் அங்கே வாழ்ந்த மக்கள், அவங்களோட காலத்தில் வாழ்ந்த அவதாரங்கள், அவதார புருஷர்கள், அந்த காலத்தில் அவங்க வழிபட தெய்வங்கள், இந்த சிலைகள்லாம் வந்து அவங்க அந்தந்த கேவ்ஸை வந்து வடிவச்சிருந்தாங்க. இது எல்லா கேவையும் பார்த்தீங்கன்னா ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தான். இதை கேட்கும்போது செம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய சிற்பங்கள், அவ்வளோ பெரிய கேவ் அங்கே இருந்துச்சு.
ஸோ அதான் வந்து எப்படி வந்து ஒரே பாறையை இது செதுக்காங்கன்னு இருந்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே அந்த பிரமிப்போடவே வந்து கேவுக்குள்ளே என்ட்ரு பண்ணோம். ஸோ கேவுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் போகலாம், லெஃப்ட் சைடும் போகலாம். அதோட கேவோட மாடியில் தான் வந்து கைலாசநாதர் கோவிலுக்கு தான் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கேவோட ரைட் சைடில் போயிட்டு உள்ளே இருக்க எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ மகாவிஷ்ணு 10 அவதாரங்களையுமே வந்து லைனாக அப்படியே வந்து மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வாமன அவதாரம் அப்படின்ற ஒரு 10 அவதாரத்தையும் வந்து அப்படியே சிலையாக செதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யானைகளோட சிற்பம், சிங்கத்தோட சிற்பம் அப்படின்னு அனிமல்ஸோட சிற்பம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ராவணனோட சிற்பம், மகிஷாசுரமர்த்தினி, பார்வதி தேவி, உமாதேவி அந்த மாதிரி எல்லா சிலைகளுமே வந்து அந்த கோபுரத்தை வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அழகாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்களும் ஒரு பக்கம் நடந்து போயிட்டே இருந்தோம். ஒவ்வொரு சிற்பமும் பார்க்கும்போது செம்ம பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் கொஞ்சம் பண்ணுறதே கொஞ்சம் மெஷினரி டூல்ஸ் தான் வச்சு பண்ணுறதே கொஞ்சம் 3 months 6 months மினிமம் ஆகும் இல்லையா. ஸோ சில டைம் வருஷக்கணக்கில் ஆகும். அந்த காலத்தில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாமல் எப்படி இவ்வளோ அழகாக அதுவும் அக்யூரேட்டாக சிற்பங்கள் செதுச்சிருக்காங்கன்றப்போ ரொம்ப 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 வந்து அந்த கட்டிட திறமை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே பிரமிப்போடவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கும்போது. நம்ம மகாபலிபுரத்தை விட செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தா நான் மாடியில் ஏறி போனோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருந்துச்சு. பட் அங்கங்கே கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருக்கவே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு ஏறி போனோம். இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து பார்த்தா ப்ராப்பர் ஸ்டெப்ஸாகவும் இல்லை, அப்படியே கொஞ்சம் மேடும் பழமாகவும் தான் ஸ்டெப்ஸே அப்படி தான் இருந்துச்சு. பார்த்து பத்திரமா நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஏறி போனோம். ஸோ ஒரே வழி தான், போகிறதும் அதே வழி தான், வரத்துக்கும் அதே வழி தான். அதான் கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக நாங்கள் நடந்து போயிருந்தோம். ஸோ மாடியிலுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 2nd floorன்ற மாதிரி அங்கேயும் சில ஸ்டெப்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே மாடிலேருந்து கீழே ஒரு வியூ பார்த்து அதையும் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து அப்படியே 2nd floor போய் அங்கே ஒரு பாறைகள் தான் இருந்துச்சு. அங்கே சில சிற்பங்கள்லாம் பார்த்து அங்கேருந்து திரும்ப கீழே வந்து கைலாசநாதர் டெம்பிள்குள்ளே போனோம். ஸோ எங்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களே எங்களை பற்றி விசாரிச்சாங்க. எங்கெல்லாம் ஒரு குரூப்பாக வந்திருக்கோன்னு சொல்லி எந்த குரூப் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க. ஸோ இதுதான் கைலாசநாதர் கோவிலுக்குள்ளே போகிற அந்த வே. கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஃபோனில் எடுத்துகிட்டு போனதால் அந்த வெளிச்சத்துலேயே கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே போனோம். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட போனால் மட்டும்தான் எங்களால் தெரிஞ்சுது. ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம். இதுதான் வந்து கைலாசநாதர் சிவனோட லிங்கம். ஸோ இந்த ஒரு லிங்கத்தால் தான் இந்த கோவில் வந்து பார்த்தா இந்துசம் ஃபாலோ பண்ணுற கோவில் அப்படின்றது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிங்கத்தை பார்த்து வெளியே வந்து பார்த்தா ரைட் சைடில் பார்த்தா உமாதேவியோட சிற்பம். உமாதேவி வந்து கையில் வந்து குழந்தையோடு இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருந்துச்சு. அது பெரிய சிற்பம் கிட்ட பார்த்தா 15-20 அடிக்கு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து மேலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கட்டிடக்கலை எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துட்டே போனேன். ரொம்ப உள்ளே கொஞ்சம் அழகாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் இருட்டாகவும் இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து ஃபாரினர்ஸ் கூட கொஞ்சம் பேசிகிட்டே வந்து அவங்க எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சில விஷயம் நான் கேட்டேன். நான் எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டாங்க. அப்படியே அவங்ககிட்ட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் அந்த ஃப்ளோர்லேருந்து வெளியே வந்தோம். அதே ஃப்ளோர்லேயே வந்து பார்த்தா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு வழி போச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எதுவுமே இல்லை, ஒரே சின்ன பாறை தான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பால்கனி மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து திருப்பி கீழே போயிட்டு அங்கே சின்னதாக ஒரு வழியும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோம். இங்கே பார்த்தா நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நல்லா தூங்கணும்னு சொன்னாங்க, வந்துட்டோம். சின்ன சின்ன ரூமாக நிறைய ரூம் இங்கே கட்டி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அது வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சு. அங்கே நல்லா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப ஹீட், ஆனால் எப்படி இவங்க தூங்குறாங்கன்னு தெரியல.
ஸோ அதே வழியில் நாங்கள் இறங்கி வந்துட்டோம். ஸோ அதே மாதிரி நிறுத்தி பொறுமையாக தான் இங்கே வந்து இறங்க முடியும். ஒருத்தர் ஏறும்போது ஒருத்தர் இறங்க முடியாது. ஸோ அப்படியெல்லாம் இறங்கினா வந்து நம்ம தான் கொஞ்சம் பக்கம் சாஞ்ச மாதிரி தான் இருக்க முடியும். ஸோ இங்கே இருக்க இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா எப்பயுமே வந்து தட்சிணாமூர்த்தியை வந்து தென்முக கடவுள் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி சிலை வந்து பார்த்தா வடக்கு நோக்கி இருக்குது. ஸோ அதுதான் இந்த கோவிலுக்கு தட்சிணாமூர்த்தியோட சிறப்பு அம்சம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினியோட சிற்பம் இருந்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டே இருந்தோம். ஸோ அப்பப்போ வந்து டீஹைட்ரேட் பண்ணுறதுக்காக தண்ணி குடிச்சிட்டே போயிருந்தோம். ஸோ இதான் மகிஷாசுரனோட சிலை இருந்துச்சு. ஸோ இந்த சிலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 20 அடிக்கு மேலே இருந்துச்சு. ஹைட் அவ்வளோ ஹைட்டில் செதுக்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் அந்த கேவுக்கு வெளியே வர ஆரம்பித்தோம். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா பாதிலே அப்படி நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. இந்த யானை சிலை போல் இருக்குது, அது அப்படியே பாதி கட்ட ஆரம்பித்து அப்படியே விட்டுட்டு இருக்காங்க போல். ஸோ அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டு இருந்தோம். ஸோ அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறதுக்காக வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம்.